ஸோ இன்ஸ்டா, யூடியூப்லலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த டபுள் சாரி டிராப்பிங் ஸ்டைல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டர் ஸ்னேகா அவங்க வேர் பண்ணியிருந்த அந்த ஸ்டைல் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். யூஷுவலாக ஒரே மாதிரி சாரீ ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாரீஸ் நம்ம வந்து வேர் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டிராப்பிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிராப்பிங்க்கு நம்மளுக்கு வந்து 2 சாரீ தேவைப்படும். ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேரியேஷன் வந்து நம்ம தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி வந்து நார்மலாக உள் சுத்து பகுதியை வந்து ஃபஸ்ட்டு டக்கின் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே தான். பட் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம்ல ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பல்லு ப்ளீட்டை வந்து பேக் சைடு இருந்து உள்ளே பின் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ யூஷுவலாக நம்ம எப்படி வந்து டக்கின் பண்ணுவோமோ உள் சுத்து பகுதியை வந்து நம்ம ஸ்கர்ட்டில் வந்து எப்படி டக்கின் பண்ணுவோமோ அதே மாதிரி டக்கின் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம சென்டர் ப்ளீட்டுக்காக நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். வழக்கமாக வந்து இந்த ப்ளீட் பார்த்திங்கன்னா 6 ப்ளீட் 7 ப்ளீட் தான் அதை மேனுவலாக எடுக்கிறப்ப வரும். இப்போ ப்ரீ ப்ளீட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுப்போம். உங்களுக்கு வந்து நிறைய ப்ளீட் வரும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஸ்பாட்டில் வேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 6 ப்ளீட் 7 ப்ளீட் தான் வரும் இல்லையா? ஸோ ஆனால் இந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு 10 ப்ளீட்டாவது வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே ஒர்க்கு வந்து ஈஸியாக ஆகணும் அப்படின்னா சேம் நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு எப்படி வந்து மெஷர் பண்ணி அயர்ன் பண்ணி ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அயர்ன் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாகவே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஆன் ஸ்பாட்டில் தான் நான் வந்து வேர் பண்ணுறேன். எடுத்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே டக்கின் பண்ணி விட்டுறேன் உள்ளே. ஓகேங்களா? ஸோ ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி இந்த எக்ஸஸாக வர இந்த போர்ஷன் இருக்குல்ல சாரியோட கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக சாரியோட போர்ஷன் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து பேக் சைடு முதுகு பக்கம் அந்த பேக் பக்கம் வந்து நீங்கள் டக்கின் பண்ணி விட்டுருங்க. சைட்லேயே வந்து சொருகுனா ரொம்பவே கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த முந்தான போர்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து யூஷுவலாக நம்ம பார்டர் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா அது என்ன பண்ணிக்கிங்கன்னா ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக் சைட்லேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி பண்ணணும். இப்போ அதை டெமோ பாருங்கள். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரே மாதிரி சாரீ டிராப்பிங் ஸ்டைல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஹங்கா கேன் சாரீ எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு ட்ராப் பண்ணுறாங்க. பட் இப்போ இந்த மாதிரி சாரீஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இப்படி பேக் சைடு கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு சாரியை வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து சாரீ வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைடில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. ஸோ இது அப்படியே வந்து ஷோல்டரில் வந்து பின் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடு வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்படி இருக்கிறப்ப பார்க்குறக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு லேயரையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாரியோட ஒர்க் முடிஞ்சு இப்போ நான் செகண்ட் சாரிக்கு நான் வந்து ஒரு ரெட் கலர் சாரீ எடுத்திருக்கேங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து பல்லு ப்ளீட் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பல்லு ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம சென்டர் ப்ளீட்டுக்கு நம்ம வந்து ப்ளீட் வந்து எப்படி எடுப்போமோ அந்த ப்ளீட் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ப்ளீட் வரைக்கும் நல்லா பெரிய பெரிய ப்ளீட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சேஃப்டி பின் வச்சு வழக்கமாக செக்யூர் பண்ணுற மாதிரி இந்த டாப் பார்டரில் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஒரு ஹாஃப் சாரிக்கு நம்ம எப்படி சாரீ வந்து வேர் பண்ணுவோமோ அந்த பொசிஷனில் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட நார்மல் ட்ரெண்டிங் சாரீ வேர் பண்ணுறதுக்காட்டிலும் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பொசிஷன் காமிக்கிற பாருங்களேன். இப்போ சென்டர் ப்ளீட் அண்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட். ஓகே, இது வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஹாஃப் சாரிக்கு கொண்டு வர மாதிரி பேக் சைடு இருந்து நான் இந்த சென்டர் ப்ளீட்டை மட்டும் நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இது அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிங்கன்னா உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ப்ளூ சாரியோட சென்டர் ப்ளீட் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரெட் சாரியோட சென்டர் ப்ளீட் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ சாரீஸ் வந்து ரொம்பவே பார்க்குறக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து அப்படியே ஹாஃப் சாரிக்கு நம்ம எப்படி வேர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோமோ அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் சைடு ஷோல்டரில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு
இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேக் சைடு வந்து அப்படியே விட்டா கொஞ்சம் ப்ளீட்ட வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து முன்னாடி வர்ற மாரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் அவுட் பண்ற இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு ப்ளவுஸ் பாயிண்டோட சேர்த்தி ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற பொசிஷன் எல்லாம் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிங்கன்னா, ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிருங்க. ஓகே. ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிருங்க. அவ்வளோதான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த சாரி பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஸ்னேகா அவங்க வந்து ஒரு 2, 3 ப்ளீட் வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்ல வந்து விட்டுருப்பாங்க. பட் நம்ம வந்து ப்ளீட் எல்லாமே வந்து நம்ம அந்த மாரி பண்ணல. எல்லா ப்ளீட்ஸுமே நம்ம வந்து எடுத்து பின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி சாரீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அ இந்த சாரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தாராளமா சொல்லலாம். தேங்க் யூ.